ஹாலா ஹபீபி, நீங்கள் தான் நாங்கள் சவுதி விலாக்ஸ் பார்க்க வாங்க. நான் முஸ்து சாமினா மினா ஓ ஏ ஓ. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சவுதியில் ஒரு கிராமத்தில் இருக்கோம். நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு 120 150 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமத்தில் இருக்கும். அந்த கிராமத்தை பார்க்க அந்த கிராமம் நல்லாயிருக்கும். இந்த கிராமம் சூப்பராக இருக்கும். ஆள் அவ்வளோவா நடமாட்டம் இருக்காது, காலியாக இருக்கும், டிராஃபிக் சுத்தமாக இருக்காது. இந்த கடையில் தான் வாங்க போகிறோம். வாங்க வாங்கிட்டு என்ன அதுன்னு பார்ப்போம். இதுதான் இந்த ஊர் நினைக்கிறேன். இந்த ஊர் கேஎஃப்சி, ஒரு ஏழைகளுக்கான கேஎஃப்சி இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு போக சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஹோட்டல் போயிட்டுருக்கேன். இது நம்ம அந்த ஹோட்டலில் இருந்தோம் இல்லையா, சாண்ட்விட்சு இது வாங்கியாச்சு. 2 வாங்கினேன், ஒன்று சாப்பிட்டுட்டேன், ஒன்று உங்களை காட்டுறதுக்காக ஓப்பன் பண்ணேன். ஏன்னா அதை சாப்பிட முடியாது, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இது வந்து 7 ரியால். 7 ரியால் மீன்ஸ் ஒரு 7 ரியால் மீன்ஸ் ஒரு 120 130 வரும். ஆனால் 130க்கு ஒர்த்து தான், சூப்பராக இருக்கும். இப்போ ஆக்சுவலாக இந்த கிராமம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஆக்சுவலாக நம்ம ஊர்லேயும் கிராமங்கள்னு அவ்வளோ அழகாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கேயும் அது பிடிக்கும். வெயில் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலுமே அந்த என்ன சொல்கிறது, அந்த டிராஃபிக்கில் ரொம்ப அழகான கிராமம் மாதிரி இருக்கும். எல்லா கிராமமும் அழகாக இருக்கும். இப்போ இவங்க ஹோட்டலுக்கு போக சொல்லியிருக்காங்களா. நம்ம நைட்டோட டின்னர் பார்த்தீங்களா, 120 ரூபா 120 ரூபாவில் முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்களோட டின்னர் ரேட்டு பாருங்கள் எவ்வளோ வரும்னு. எனக்கு தெரிஞ்சு எப்படி 4000 ரூபா கிட்ட வரும், குறைஞ்சது 4000 ரூபா வரும். இந்த கிராமத்தில் சிக்னல் கிடையாது. ஸோ அதனால் யார் எப்படி வேணாலும் போய்ப்பாங்க. அங்கே ரோட்டில் தெரியுதுல்ல, அதுதான் ரைட் லெஃப்ட் கார்னரில். ரைட்டில் இருக்குது பச்சர் கடை, லெஃப்ட் கார்னரில் அது புகாரி ஹோட்டல். அங்கே நான் வாங்கியிருக்கேன். அங்கே இந்த கப்சா ரைஸ்ன்னு விற்கும், சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி மதியானம் வந்தப்போ சரி ஓகே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இன்னொரு நாள் நான் வாங்கும்போது வேணா அது காட்டுறேன். சீட் பெல்ட் போடலையா? இங்கே சீட்டு பெல்ட்டு கம்பல்சரியாக போடணும், கம்பல்சரி போடணும். சீட்டு பெல்ட் போடலைன்னாலும் கேமரா அடிக்கும். கேமரா அடித்ததுன்னா 150 ரியால் ஃபைன் வரும். 150 ரியாலுன்னா 2500 ஒரு 3500 ரூபா ஃபைன் வரும் சீட்டு பெல்ட் போடலைன்னா. ஸோ அதனால் சீட்டு பெல்ட்டு கம்பல்சரி. இது ரொம்ப பிடிக்கும். இது இந்த ரோடு ஒரு 4 கிலோமீட்டர் போகும். அவங்க அம்மாவோட வீடு இங்கே இருக்குது. ஸோ அதனால் அடிக்கடி வந்துடுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி எல்லாம் என்னதான் ஸ்பீடாக போனாலும் நான் ஒரு மாதிரி மெதுவாக அப்படி ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு சூப்பராக அழகாக நிதானமாக நல்லாயிருக்கும். ரொம்ப அவசரமே பட மாட்டாங்க. ஆனால் இங்கே டாட்டா மாதிரி ஓட்டுவாங்க. 10 வயசு பையன்லாம் கார் எடுத்து ஓட்டுவான். ஏன்னா இங்கே போலீஸ்காரங்க அவ்வளோவா உள்ளெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் சின்ன பையன்லாம் கார் எடுத்துன்னு ஓட்டுவான். அந்த வண்டி போகுதுன்னா அந்த வண்டி சின்ன பையன் ஓட்டுறான்னா பெரிய ஆள் ஓட்டுறான்னு கூட தெரியாது. நான் நிறைய பார்த்துருக்கேன். நான் 10, 12, 13 வயசு பசங்கள்லாம் வண்டி ஓட்டுறதெல்லாம் பார்த்துருக்கேன். நான் இந்த இடத்துல தான், சிட்டிக்குள்ளெல்லாம் போலீஸு பறந்துடும். கற்றுக்கிறவனுங்க இந்த திருப்ப நம்ம ஊரில் எப்படி அப்பா பைக் விட்டு போனால் பசங்க எடுத்துகிட்டு ஓடிடுறது, ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தெரியாமல் வந்து விட்டுறது. இங்கே அந்த மாதிரி தான். அப்பா தூங்கினா கார் சாவியை எடுத்துகிட்டு கிளம்பிடுவானுங்க. கிளம்பிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே கற்றுக்கிறது தான். ஸோ இந்த கிராமத்தை உங்களோட சுற்றி பார்க்குறதுல எனக்கு செம்ம ஹாப்பி. நல்லா இருக்குது. ஒரு மாதிரி நிறைய தடவை வந்திருக்கேன் நான் இங்கே. ஒரு எப்படி சொல்கிறது, எண்ண முடியாத அளவுக்கு வந்திருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பட்டு ஆனால் இந்த தடவை உங்களோட சேர்ந்து இந்த கிராமத்தை பார்க்கும்போது அது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. என்னன்னு தெரியல அது. பட் நல்லா இருக்கு வைப்பு. எனக்கு எவ்வளோ தூரம் இருக்கு? இன்னும் 3 நிமிஷம் இருக்கு.
இங்கே தான் எங்கேயோ காட்டுது லொக்கேஷன், ஹோட்டலோட லொக்கேஷன். எந்த கடையாக இருக்கும்? இது இருக்குமா? எதுவும் தெரியலையே. ஒரு வாட்டி ஒன்று வந்திருந்தா இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த பர்கர் அப் ஆமாம், அந்த கடைக்கு நான் வந்திருக்கேன். இந்த கடை தான் நல்லா பண்ணியிருக்காங்க செட்டப்பு. பர்கர் அப் நெவர் டவுன், நல்லா இருக்குது, சூப்பராக. அப் யுவர் மோட் சூப்பராக இருக்குது. இதுதான் ப்ரைஸ் லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. இப்போ பர்கரும் என்ன ரேட், என்ன ப்ரைஸுன்னு பர்கர் அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா அழகாக இருக்குது. பிக்கப்பு, ஆர்டரு, இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப் யுவர் மூடு என்ன அர்த்தம்? அப்பி பர்கர் நெவர் டவுன், அப் யுவர் மூடுனா என்ன அர்த்தம் தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. இதுதான், இது ஒரு சாண்ட்விச் கடை. சாண்ட்விச் ஆர் நாட் டோஸ்ட் வித் த மோஸ்ட். இது என்ன கவிதையா? சாண்ட்விச் ஆர் த டோஸ்ட் வித் த மோஸ்ட். இந்த கடை பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடை பேர் என்னன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. அல் நக்கி இதுதான் போர்டு. சிக்கன் பர்கர். அது நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஹோட்டலில் வந்து ஒரு 40 ரியால் வந்தது, அந்த ஹோட்டலில் ஒரு 60 ரியால். சொன்னேன்ல, எப்படியும் ஒரு 2500 3000 வரும்னு. 3000 ஆச்சு மொத்தமாக சேர்த்து. நம்ம சாப்பிட்டது 100 ரூபா தான் ஆச்சு. சந்தானம் படத்தில் வருமே, நடுப்பக்கம் நக்கி அல் நக்கி.